கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புது வருஷத்தில் நாம் தியானிப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதே. அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது சவால். நாம் ஏழையாக இருக்கலாம், நடுத்தர வசதி படைத்தவராக இருக்கலாம், பெரும் செல்வந்தராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற சவால்கள் உண்டு. ஒரு ஏழைக்கு ஒருவேளை உணவே சவாலாக இருக்கிறது. நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு நல்ல வீடை கட்டிக்கொள்வது சவாலாக இருக்கிறது. ஒரு பெரும் செல்வந்தருக்கு தொழில் போட்டி சவாலாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் சவால் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் போராட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தடைகள் இருக்கிறது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் தடைகளும் சவால்களும் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு சவால் கடவுளால் கொடுக்கப்பட்டது. அது என்னவென்றால், கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து செய்ய வேண்டும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியை கடவுள் திருப்பணிக்கு அழைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியோ எப்படியாவது அதை மறுக்க வேண்டும் என்று பதிலளிக்கிறார். எப்படியாவது தட்டி கழிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதன் அடிப்படையில் இந்த ஊழியத்தை தன்னால் செய்ய இயலாது என்பதற்கு 2 காரணங்களை சொல்லுகிறார். ஒன்று, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களை, நான் பேச அறியேன் என்கிற வார்த்தையை திருப்பணியில் கர்த்தர் எப்போதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் பேசுகிறவர் கர்த்தர், பேசுகிற ஊழியக்காரன் அல்ல. சில நேரங்களில் நல்ல அருளுரைகளை நாம் கேட்கும் போது அருளுரை வழங்கியவரை நாம் பாராட்டுவது உண்டு. நன்றாக பேசினீர்கள், நன்றாக பிரசங்கித்தீர்கள் என்று நாம் சொல்வது உண்டு. அன்பானவர்களே, அந்த அருளுரைக்கு காரணமானவர் அவர் அல்ல, அவருக்குள் இருந்து பேசிய ஆவியானவர். யார் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆயத்தத்தோடும் மெய்பக்தியோடும் முழு இருதயத்தோடும் தன்னை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்குள் இருந்து ஆவியானவர் வல்லமையாக செயல்படுவார். கர்த்தருடைய வார்த்தையை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஜனங்களை அசைக்கிற வண்ணமாக சத்தியத்தை அவர் உபதேசிப்பார். எனவே நாம் பேச அறியேன் என்று சொல்வது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பேச வேண்டியதே இல்லை, கர்த்தர் பேசுவார். சில நேரங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த கூட்டத்தில் நான் எப்படி பேச போகிறேன், இந்த திருச்சபையில் எப்படி பேச போகிறேன், இத்தனை பெரிய மனிதர்களுக்கு நடுவே நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப் போகிறேன் என்று கலக்கப்படுவது உண்டு. அந்த கலக்கம் உங்களுக்கு தேவையற்றது. ஆவியானவரிடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போமானால் ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுவார், தேவ வசனங்களின் வழியாக செயல்படுவார், அவர் நாமும் மகிமைப்படும். எனவே நாம் நல்ல அருளை கேட்கும் போதெல்லாம் புகழ வேண்டியது கர்த்தரை, போற்ற வேண்டியது கர்த்தரை, மகிமைப்படுத்த வேண்டியது கர்த்தரை. அருளுரை வழங்கிய அந்த மனிதரை அல்ல, அந்த மனிதர் கடவுள் பயன்படுத்திய ஒரு கருவிதான். 2வது காரணமாக எரேமியா சொல்வது, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஊழியத்திற்கு வயது ஒரு தடை அல்ல. அன்பானவர்களே, சில நேரங்களில் வயதை குறித்த கவலை உண்டு. ஊழியக்காரத்தில் நாம் காண வேண்டியது கர்த்தருடைய ஆவியானவரின் செயல்பாட்டை தானே தவிர அவருடைய வயதை அல்ல. சில நேரங்களில் வயதை அடிப்படையாக கொண்டு ஊழியக்காரர்களை நாம் நிராகரிப்பது உண்டு. வயது அல்ல முக்கியம், அவர்களுக்குள் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்பதே முக்கியம். அவர்களுக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதே முக்கியம். அவர்கள் கர்த்தருக்குள் தங்கள் வாழ்க்கையை தேவ பக்தியோடு காத்துக் கொள்கிறார்களா இல்லையா என்பதே முக்கியம். எனவே இந்த 2 காரணங்களும் கடவுளுடைய சமூகத்தில் ஏற்புடையதல்ல. அதே நேரத்தில் எரேமியாவின் உண்மையான பிரச்சனை என்பது வயதும் அல்ல, பேச தெரியாததும் அல்ல. அவருடைய உண்மையான பிரச்சனை வேறொன்று. அதை சொல்லாமல் வேறு 2 பிரச்சனைகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் உண்மையான பிரச்சனையை மறைத்து வைத்துக் கொண்டு வேறு எதையோ பேசிக்கொண்டே இருப்பார்கள். மோசே கூட அப்படித்தான் பேசினார். மோசேவை கடவுள் ஊழியத்திற்கு அழைத்த போது மோசே சொன்ன பதில் என்னவென்றால்,
நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொன்னார். ஆனால் மகா பெரிய தீர்க்கதரிசியாக கடவுளுடைய வார்த்தையை எடுத்து வைத்தவர். அப்படியானால் ஏன் இந்த காரணத்தை சொன்னார் என்றால், அவருடைய உண்மையான காரணம் வேறு, பயம். அதே போல எரேமியா திருப்பணியை தட்டி கழிக்க திட்டமிட்டதற்கு காரணம் பயம். மோசேவின் பயம் பார்வோனை குறித்தது, பார்வோனின் அரசை குறித்தது. எரேமியாவின் பயம் வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேலர்களை பற்றியது. இவர்கள் மத்தியில் கடவுளுடைய வார்த்தையை சொன்னார், சத்தியத்தை சத்தியமாக சொன்னால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருமே, போராட்டங்களை சந்திக்க வேண்டி வருமே, உபத்திரவங்களை சந்திக்க வேண்டி வருமே, எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வருமே, ஒருவேளை அவர்கள் கல்லெறிந்து கொண்டு போடக்கூடுமே என்கிற அச்சத்தால் அவர் இத்திருப்பணியை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். உண்மையான காரணத்தை அறிகிறவர் கர்த்தர், நம்முடைய உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் நேரடியாக எரேமியாவுக்கு சொன்ன பதில், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், பேச அறியேன் என்பதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் பேச தெரியாமல் இருந்தால் அதை பற்றி கர்த்தருக்கு கவலை இல்லை, கர்த்தர் பேசுவார். சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்பது சொன்னதை பற்றி கர்த்தருக்கு கவலை இல்லை. யாரை கொண்டும் கர்த்தர் தமது வல்லமை வெளிப்படுத்துவார். பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் பெலனுண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். எனவே அதையும் அவர் கண்டு கொள்ளவில்லை. எரேமியாவின் உண்மையான பிரச்சனை என்பதை அவர் கண்டறிந்து கொண்டார், அது பயம். எனவே கர்த்தர் சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே இருக்கிறேன். அன்பானவர்களை, இதே வார்த்தையின் வழியாக 2024ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றுகிறார், தேற்றுகிறார். நீங்கள் யாருக்கும் இந்த உலகத்தில் பயப்படாதீர்கள், எதற்கும் பயப்படாதீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை வழிநடத்தி கொண்டு போவார். இந்த புத்தாண்டை நாம் மகிழ்ச்சியாக துவங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆராதனை போய் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் அதே நாள் ஜப்பானில் பெரும் பூகம்பம் ஏற்பட்டது. ஜனங்கள் தங்கள் வீடுகளை இழந்து உயிருக்கு போராடுகிற கூக்குரலை கேட்டோம். 82 பேர் மரித்து போயிருக்கிறார்கள், 800 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள், 300 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புது வருஷம் சந்தோஷமாக துவங்கவில்லை. இந்த உலகம் போராட்டங்களும் உபத்திரவங்களும் நிறைந்தது. காலத்தை கணிக்கிற மனிதர்கள் 2020ஆம் ஆண்டு சந்தோஷமான ஆண்டாக, செல்வம் கொழிக்கும் ஆண்டாக இருக்கும் என்று சொன்னவர்கள், அவர்கள் சொன்ன ஒன்றும் நடக்காததால் 2024ஆம் ஆண்டு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது பேரழிவின் ஆண்டு, பிரச்சனைகளின் ஆண்டு, மரணங்களின் ஆண்டு, துயரங்களின் ஆண்டு, விபத்துக்களின் ஆண்டு, ஆபத்துக்களின் ஆண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த ஆண்டோ, கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார், என்னுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். அவர் இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து நாம் ஜெயிக்க முடியும். அவர் நம்மோடு கூட வந்தால் எல்லா தடைகளையும் தாண்டி நாம் பயணிக்க முடியும். எப்படி எரேமியாவை வல்லமையுள்ள ஊழியக்காரனாக பயன்படுத்தினார், எப்படி மோசேவை கொண்டு பார்வோனை எதிர்த்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போனாரோ, செங்கடலை கடக்க வைத்தாரோ, அதே போல நம்மோடு கூட இருந்து நம் பாடுகளின் நடுவே அவர் வழிநடத்தி கொண்டு போவார். 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று கணித்து சொல்வது என்னுடைய வேலை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது என்னுடைய வேலை. கர்த்தர் சொல்கிறார், நான் உடனே கூட இருக்கிறேன். நாம் கர்த்தருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோடு கூட அவரோடு நாம் பயணிப்போமானால், தேவ வசனத்தை உயர்த்தி பிடிக்கிற சுடர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோமானால், தேவ வசனத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்வோமானால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை போற்றுகிற துதிக்கிற ஜனங்களாய் நாம் ஜீவிப்போமானால், அவர் நம்மோடு கூட வருவார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அந்த நம்பிக்கையோடு 2024ஆம் ஆண்டு முழுவதும் பயணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட வருவார். நாம் கர்த்தருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள்கிற வரைக்கும் எந்த துன்பத்திற்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. 2024இல் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனை எது? உங்களை கலங்கடிக்கிற சவால் எது? உங்களை வேதனைப்படுத்துகிற வருத்தப்படுத்துகிற காரியங்கள் எது? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க துவங்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வருவார். நொடி பொழுதும் உங்களை விட்டு விலக மாட்டார். இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக சிலுவையில் தம்மையை பலியாக கொடுத்தவர், யுக முடிவடைந்தும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர் உங்களோடு என்னோடும் கூட வருவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புது வருஷத்தை துவங்குவோம். கர்த்தர் தாமே திருவசங்களை கொண்டு நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
மீண்டும் ஒருமுறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, ஸ்தோத்திரங்கள்.